கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் தனியார் பள்ளி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய வழக்கில் மாணவியின் தாய்மாமன் செந்தில் முருகன் கள்ளக்குறிச்சி சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இன்று சென்னையில் வைத்து கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழக்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்து இருக்கக்கூடிய கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவி ஒருவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த மாணவியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு அப்போது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்திய போராட்டமானது கலவரமாக மாறி வன்முறையில் முடிந்தது. இந்த கலவரத்தின் போது பள்ளி சூறையாடப்பட்டதோடு பள்ளி வாகனங்களும் காவல்துறையைச் சேர்ந்த வாகனங்களும் அங்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் மாணவி மர்ம சாவு குறித்து சிபிசிஐடி போலீசாரும் வன்முறை சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில வன்முறம் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக மாணவியின் தாய்மாமன் செந்தில் முருகன் என்பவருக்கு சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செந்தில் முருகனை இன்று சென்னையில் வைத்து, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது